ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று ஆவணி கேட்டை நட்சத்திரம். ஸ்ரீ திருவரங்கத்து பெருமாள் அரையர் 1017ஆம் ஆண்டு தமிழ் பிங்கள வருஷம் வைகாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் திருவரங்கத்தில் அவதரித்தார். இவர் நித்திய சூரிகளில் ஒருவரான சங்கு கர்ணரின் அம்சமாக ஆளவந்தாருக்கும் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கும் மூத்த திருக்குமாரராக அவதரித்தார். இவர் ஆளவந்தாரின் பிரதான சிஷ்யர்களுள் ஒருவர் ஆவார். அரையர் சுவாமிக்கு ராமானுஜர் கிரந்த காலக்ஷேப சிஷ்யர். திருவரங்க பெருமாள் அரையர் இசை, அபிநயம், நாடகம் ஆகிய மூன்றிலும் சிறந்து விளங்கினார். அரையர் ஒரு அத்தியந்த உற்சவ தினத்தில் நம்பெருமாள் முன் அரையர் சேவையில் திருவாய்மொழியில் கெடுமிடர் என்று தொடங்கும் பாசுரத்தை அபிநயித்து கொண்டிருந்தார். அப்பாசுரத்தில் ஆளவந்தாரை பார்த்து கொண்டே, நடமினோ நமர்களுள்ளீர், நாம் உமக்கு அறியச் சொன்னோம், அடியார்களே திருவனந்தபுரம் உடன் செல்வீர் என்று இசைத்தார். இதனை கேட்ட ஆளவந்தார் அவ்வார்த்தையை நம்பெருமாளின் வார்த்தையாக சிரமேற்கொண்டு உடனே திருவனந்தபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் அனந்த சயன பெருமாளை மங்களாசாசனம் செய்ய எழுந்தருளினார். அரையர் பெரிய பெருமாளிடமும் திருப்பான ஆழ்வாரிடமும் மிகுந்த பிரதிபக்தியுடையவராய் இருந்ததால் அரையரை அனைவரும் ஆச்சரியத்து இருக்க வேண்டும் என்று ஆளவந்தார் தமது அந்திம காலத்தில் தெரிவித்தார். இவ்வாறு அரையர் ஆளவந்தாரை கொண்டாடும்படியான பெருமையை பெற்றிருந்தார். ராமானுஜரை திருவரங்கம் அழைத்து வந்ததில் அரையருக்கு பெரும் பங்கு உண்டு. ஆளவந்தார் காலத்துக்கு பிறகு ராமானுஜர் சந்நியாசிரமம் பெற்றுக்கொண்டு காஞ்சி தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வந்தார். ராமானுஜரை திருவரங்கம் அழைத்து வர வேண்டும் என்று திருவரங்கரின் அடியார்கள் பெரிய பெருமாளிடம் பிரார்த்தித்தனர். உடனே அரங்கனும் ராமானுஜரை வேண்டி தேவப்பெருமாளிடம் கேட்டார். ஆனால் தேவப்பெருமாளோ ராமானுஜரை விடமாட்டேன் என்றார். பெரிய பெருமாள் அரையரை அழைத்து இசை பிரியரான தேவப்பெருமாளிடம் அபிநயித்து ராமானுஜரை வரமாக பெற்று வரும்படி நியமித்தார். அரையரும் காஞ்சிபுரம் சென்றார். அவரை அவ்வூர் அரையரான வரம் தரும் பெருமாள் அரையர் வரவேற்று தம் திருமாளிகைக்கு அழைத்து சென்றார். மறுநாள் இதை கேள்விப்பட்ட திருக்கச்சி நம்பிகள் அரையரிடம் சென்று தன் பிரணாமங்களை தெரிவித்து கொண்டார். அரையர் திருக்கச்சி நம்பிகளிடம் தன்னை தேவப்பெருமாள் மங்களாசாசனத்திற்கு அழைத்து செல்லும்படி வேண்டினார். திருக்கச்சி நம்பிகளும் அவரை அழைத்து சென்றார். அரையர் தேவப்பெருமாளை பார்த்து, கதா புனச்சங்க ரதாங்க கல்பக துவஜார விந்தாங்குச வஜ்ர லாஞ்சனம் திரிவிக்ரம த்வச்சரணாம் புஜத்வய மதீய மூர்த்தான மலங்கரிஷ்யதி என்று சேவித்தார். இதன் அர்த்தம், திரிவிக்ரமா மங்களகரமான சுதர்சன சக்கரம், கல்பக விருட்சம், தாமரை போன்ற அடையாளங்களை உடைய உனது திருவடி தாமரைகள் எப்பொழுது என் தலையை அலங்கரிக்கப் போகிறது? எம்பெருமான் அர்ச்சகர் மூலம் தீர்த்தம், ஸ்ரீசடாரி, பிரசாதம் முதலானவற்றை கொடுத்தருளி தம் முன்பு அரையர் சேவை சேவிக்கும்படி நியமித்தார்.
அரையரும் பிரதிபக்தியுடன் எம்பெருமான் முன்பு ஆழ்வார்களுடைய ஸ்ரீ சுக்திகளை அபிநயித்தார். எம்பெருமான் மிக மகிழ்ந்து அரையருக்கு பரிசுகளை வழங்கினார். ஆனால் அரையரோ அவையெல்லாம் வேண்டாம் என்று கூறி அடியேன் வேண்டுவதை கொடுத்தருள வேண்டும் என்றார். என்னையும் என் திருமாமகளையும் தவிர எது வேண்டுமானாலும் கேளும் என்றார். அதற்கு அரையர் ராமானுஜரை காண்பித்து ராமானுஜரை தந்தருள வேண்டும் என்றார். இதனை எதிர்பாராத தேவபெருமாள் வேறு ஏதாவது கேளும் என்றார். அதற்கு அரையர் இரு சொல் இல்லாத ஸ்ரீராமன் நீர் ஆதலால் நீர் இதனை மறுக்கலாகாது என்றார். தேவப்பெருமாளும் தந்தோம் என்று ராமானுஜரை அனுப்பி வைத்தார். அரையர் ராமானுஜர் கையை பிடித்து கொண்டு திருவரங்கம் புறப்பட்டார். ராமானுஜர் ஆழ்வானையும் ஆண்டானையும் தம் திருவாராதன பெருமாளையும் திருவாராதனத்துக்கு உரிய வஸ்துக்களையும் மடத்திலிருந்து எழுந்தருள பண்ணிக்கொண்டு வரும்படி நியமித்து பிறகு தேவப்பெருமாளிடம் நியமனம் பெற்று திருவரங்கம் புறப்பட்டார். ராமானுஜரை திருவரங்கம் அழைத்து வந்து அரையர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பேருதவி புரிந்தார். ஆளவந்தார் தம் 5 பிரதான சீடர்களிடம் ராமானுஜருக்கு 5 அர்த்த விசேஷங்களை சாதிக்கும்படி நியமித்தார். பெரிய நம்பிகள் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்தார். திருக்கோஷ்டியோர் நம்பிகள் திருமந்திர மற்றும் சரம ஸ்லோக அர்த்தங்களை உபதேசித்தார். பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீராமாயணம் அர்த்தங்களை போதித்தார். திருமாலை ஆண்டான் திருவாய்மொழி சாதித்தார். திருவரங்க பெருமாள் அரையர் ஆளவந்தாரின் நியமனப்படி ராமானுஜருக்கு அருளிச் செயல் சிலவற்றையும் சரமோபாயமும் சாதித்தார். ராமானுஜர் திருவாய்மொழியை பூர்த்தியாக திருமாலை ஆண்டானிடம் கற்றார். பெரிய நம்பிகள் ராமானுஜரை சம்பிரதாய அர்த்தங்களை அரையரிடம் கேட்கும்படி நியமித்தார். ராமானுஜர் அரையரிடம் அர்த்தங்களை அறிவதற்கு முன்பு நியம நிஷ்டையாக 6 மாத காலம் அவருக்கு கைங்கரியம் புரிந்தார். அவருக்கு இதமான சூட்டில் பால் அமுது செய்ய கொடுத்தார். அரையருக்கு தேவையான பொழுது அவருக்கு மஞ்சள் அரைத்து சாற்றினார். ஒரு முறை அரையருக்கு மஞ்சள் அரைத்து சாற்றினார். ஆனால் அதில் அரையர் மனம் உகக்காததை அவருடைய முக பாவனையிலேயே கண்டறிந்தார். பின்னர் மறுபடியும் மஞ்சள் அரைத்து ஆச்சாரியன் மனம் உகக்கும்படி சாற்றி ஆச்சாரிய கைங்கரியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார். அரையருடைய ஏற்றத்தை நம் பூர்வாச்சாரியார்கள் பல இடங்களில் மேற்கோள் காட்டியுள்ளனர். திருவாய்மொழி 1:5-11 பாலே தமிழர் இசைக்காரர் என்பதை விவரிக்கும் பொழுது இசைக்காரர் என்றால் இசையில் வல்லுனர். நம்பிள்ளை மகாச்சாரியர் இவ்விடத்தில் இசைக்காரர் என்றால் திருவரங்க பெருமாள் அரையர் என்று விவரித்தார்.